திமுகவை எதிர்க்கிறவன்லாம் பிஜேபின்னு சொல்வது ரொம்ப அராஜகமான மனநிலை அது. இதை வச்சுதான் திமுக வண்டி ஓட்டிட்டு இருக்கு. ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து கருணாநிதி நாணயத்தை வெளியிட்டீங்களே, அப்ப அத்தனை தலைவர்களும் முன்னால போய் உட்காந்தாங்களே, ஒருத்தருக்காக மனசாட்சி குத்துச்சா? ராஜ்நாத் சிங் போல அமித்ஷா வந்து நீங்க போயிருப்பீங்களா? அமித்ஷா வந்தா போக மாட்டீங்க. அந்த கற்பனையும் உங்களுக்கு அப்படியே கிளியை ஏற்படுத்துது, அருவருப்பா இருக்கு, அசூயா இருக்கு. ஆனா ராஜ்நாத் சிங் வந்தா போறீங்களே. 2 பேர் ஒன்று தானே சார். அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. 21, 26 இருந்த ஆன்டி பிஜேபி, ஆன்டி சென்டர் ஸ்டாண்டை திமுக பெரிய அளவில் டைல்யூட் பண்ணும். ஆனா அது உனக்கு வெளியில தெரியாது. அந்த போஸ்டரிங் மட்டும் கண்டினியூ ஆகும் 29 எலெக்ஷன் வரைக்கும். அதுல வந்து அவங்க ஜகஜால கில்லாடிகள், அவங்க அணி மாறினாலும் அது அவங்களால விற்பனை செய்ய முடியும். அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் ஏடிஎம்கே இல்லைங்க. 1 வருஷம் தாங்க ஏடிஎம்கே பிஜேபியோட இருந்தது. அந்த 1 வருஷத்துல அந்த அம்மா சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு வெளியில வந்தாங்க. அது பிறகு மத்திய அரசாங்கத்தின் பக்கமே போக முடியல. ஆனா இவங்க 4.5 வருஷம் பிஜேபியோட இருந்தாங்க, 9 வருஷம் காங்கிரஸோட இருந்தாங்க, அமைச்சரோட பங்கு 1.5 வருஷம் 2 பேரும் இல்லாத தேர்ட் ஃப்ரண்ட்ல இருந்தாங்க. எவன் கவர்மெண்ட் இருந்தாலும் இவங்க மந்திரியா இருப்பாங்க அதுல. ஆகவே அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்து டிஎம்கே உண்டு, ஏடிஎம்கே அது கிடையாது. அவ்வளவுதான்.